தைப்பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நன்னாளில் முருகப்பெருமான் அசுரனை வதம் செய்து பார்வதி தேவியிடம் ஞானவேல் வாங்கிய வெற்றியை நினைவுகூர்ந்து முருகனை வழிபடும் முக்கிய திருவிழாவாகும். இது காவடி எடுத்து பால்குடம் சுமந்து விரதமிருந்து வழிபாடு செய்யப்படும் தமிழ் மக்களின் பாரம்பரிய திருநாளாகும். தைப்பூசத்தின் சிறப்பம்சங்கள். வரலாறு. முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்ததோடு அன்னை பராசக்தியிடம் இருந்து வீரவேல் வாங்கிய நாளாக போற்றப்படுகிறது. சிறப்பு வழிபாடு. பழனி போன்ற முருகன் தலங்களில் காவடி எடுத்தல், அலகு குத்துதல், பால்குடம் எடுத்துச் சென்று முருகனை வழிபடுவது சிறப்பானது. வழிபாட்டு தலம். முருகனின் அறுபடை வீடுகளில் குறிப்பாக பழனியில் இந்த விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதர முக்கியத்துவம். இது சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு மற்றும் குரு வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஞானவேல் வாங்கிய தினம் மட்டுமல்லாது முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த நாளாகவும் கருதப்படுகிறது. வள்ளலார். தைப்பூச நன்னாளில் தான் வள்ளலார் ஜோதியாக இறைவனுடன் கலந்தார். பொருளாதாரம். தமிழர்களின் பாரம்பரிய விவசாய அறுவடை காலத்துடன் தொடர்புடைய இந்த நாளில் விளைபொருள்களை காணிக்கையாக்கி வழிபடுவர். தைப்பூசத்தன்று அதிகாலையில் நீராடி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் பாவங்கள் தீர்ந்து வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.